ஒத்னியேல் அப்படிங்கிற ஒரு ரட்சகனை எழும்ப பண்ணுறாரு. இந்த ஒத்னியேல் அப்படிங்கிற இந்த மனுஷன் மேலே ஆண்டோடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி இருக்குது. இவன் என்ன பண்ணுறான்னா, இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவங்களுக்கு விரோதமாக எழும்பி சத்ருவாக நிற்கிற அந்த ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண புறப்படுறாரு. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ராஜாவை, அந்த கூஷான் ரிஷதாயிமை அவனுடைய கையில் ஒப்பு கொடுக்குறாரு. ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததுனால இந்த சத்ரு மேலே இவங்க ஜெயம் கொண்டுட்டாங்க. ஜெயம் கொண்டதுக்கப்புறம் தேசம் 40 வருஷம் அமைதலாக இருந்தான். இந்த ஒத்னியேல் நியாயம் விசாரிக்கும் போது 40 வருஷம் தேசம் அமைதலாக இருந்து அப்படின்ட்டு 11ஆவது வசனத்தில் சொல்லியிருக்கு. யோசுவா மரித்ததுக்கப்புறம் ஆண்டவர் எழுப்பின முதலாவது நியாயாதிபதி இந்த ஒத்னியேல் தான். நம்ம இதிலேருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆண்டவருடைய பிள்ளைங்க ஆண்டவரை விட்டு மறந்து பின்மாற்றம் அடைஞ்சி பாவத்துக்குள்ளே போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சில நேரம் நம்மளை பகைக்கிறவங்க சத்துருக்களாக இருக்கவங்க கையில் ஆண்டவர் இப்படி நம்மளை என்ன பண்ணுவார், ஒப்பு கொடுத்துருவார். எதுக்காக? நம்ம மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக தான், நம்மளை அழிக்கிறதுக்காக இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார் இல்லையா, அதுக்கப்புறம் ஆண்டவரை நோக்கி அவங்க கூப்பிடும்போது உடனே ஆண்டவர் மனம் இறங்கி அவங்கள ரட்சிக்கும்படியாக அப்படியே கரத்தை நீட்டுறார் இல்லையா. ஒத்னியேல் மூலம் ஆண்டவர் ரட்சிக்கிறார் இல்லையா. இது போல் ஆண்டவர் வந்துட்டு நமக்கும் யாரையாவது நமக்கு தேவையான டைமில் ஆண்டவர் ரட்சிப்பதற்கு நமக்கு எழுப்புவார். யுத்தத்தை ஓய பண்ணோன்னே அங்கே அமைதல் உண்டானது போல் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற யுத்தத்தையும் ஓய பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் அமைதல் உண்டாகும். ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.